ஹலோ தோஸ்தோ, சர்வீஸ் சேனல் ஆரம்பித்தமோ இல்லையோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு டிலே. ஃப்ளிப்பில் தான் டிலே பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னடா புது சேனல் ஆரம்பிச்சு இதுலேயும் டிலே பண்ணேன் கேட்டால், இது வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாக பண்ண டிலே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளிப் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கோல்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி போட்டு இழுத்துருச்சு. அப்புறம் எல்லோரும் போட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆடியோ வந்து சரியில்லை, ஆடியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரியில்லை ஒன்றுமே கேட்கல, ஒரு மாதிரி கேட்குதுன்னு சொல்லி. அதனால் இந்த ஒரு புதிய மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு இதுதான் வாங்கியிருக்கேன். இனி இது நல்லா இருக்கோ இல்லையோ, இதுக்கு மேலே நீங்கள் ஆடியோ பற்றி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. ஏதோ சொன்னீங்க, சரி என்னால் முடிஞ்சு இந்த பாடாவதியை வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஏதோ டார்ச்சர் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த 2 தங்கங்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஃபோர்க்ரவுண்டில் இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஸோ இவங்க மட்டும் கிடையாது, இத்தாச்சியும் இருப்பார். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் நருட்டோவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் நருட்டோ அப்படிங்கிற அனிமேவும் ஒரு முக்கியமான இடத்த பெறுது. அதனால் சரி, சர்வீஸ் சேனல் வந்து டெக் பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எனக்கு பிடிச்ச இதர விஷயங்கள் பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதனால் அனிமே பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து நருட்டோ அப்படிங்கிற அந்த சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நருட்டோ வந்து ஒரு அனிமேனா என்ன, தமிழில் சொல்லணும்னா பொம்மை படம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. பொம்மை படத்துக்காக இவ்வளோ பெரிய அளப்பரிய கூட்டிக்கிட்டு இருக்கீங்க இணையத்தில் அப்படின்னு கேட்டால், இதை வந்து வெறுமனே ஒரு பொம்மை படமாக வந்து கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த அனிமேஷன் வகையறா சீரீஸ் இருக்குல்ல, அதுவே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ அனிமேன்னு நம்ம சொல்கிறது வந்து ஜப்பானில் உருவாகிற அந்த ஒரு செட் ஆஃப் அனிமேஷன் ஒர்க்ஸை தான் வந்து அனிமேன்னு சொல்லுவோம். அனிமேனா அனிமேஷன் தான், பட் இப்போ உலகத்தோட இதர பகுதிகளில் ரெடி ஆகிற அனிமேஷன் ஒர்க்ஸ் இருக்கும்ல, அதை வந்து இப்போது கார்ட்டூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அனிமே வந்து கார்ட்டூன் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய ஒரு வாரே நடக்கும். ஏன்னா அனிமே இஸ் நாட் கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து அனிமே பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ், வியாபூஸ், அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. அனிமேவும் கார்ட்டூனும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. இது எப்படி வேறுபடுது, அனிமேவும் கார்ட்டூனும் எப்படி வந்து வேறுபடுது அப்படின்னா, அனிமேஷன் ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அனிமே இருக்குல்ல, ஜாப்பனீஸ் அனிமேஷன் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அப்புறம் அது சொல்கிற கதைகள் வந்து ரொம்ப டிஃபராக இருக்கும். பொதுவாக இந்த பொம்மை படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, கார்ட்டூன் படங்கள்லாம் வந்து குழந்தைகளை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அனிமே வந்து இந்த வயசில் 7 வயசில் நம்ம பார்க்குறோம்ல, அது என்ஜாய் பண்ண முடியுது. அது வெறுமனே வந்து அது குழந்தைகளுக்காக போட்டது, நீங்கள் ஏன்டா பார்க்குறீங்க அப்படி இருக்காது. அதில் டீல் பண்ணுற ஸ்டோரி லைன், அதில் ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி, இது எல்லாமே வந்து ஒரு அடல்ட்டால் கன்சியூம் பண்ண முடியும். அடல்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து அதில் அட்ரஸ் பண்ணியிருப்பானுங்க, பேசியிருப்பானுங்க. ஆனால் ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக வந்து குழந்தைகளை வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப டீப்பான ஒரு ஸ்டோரி லைனுக்குள்ளே போகாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த அனிமே கார்ட்டூன் இந்த வாரில் வந்துட்டு அனிமே கம்யூனிட்டியே வந்து ஒரு சில அனிமே வந்து அனிமே அப்படின்னு ஏற்றுக்காது. இப்போ போக்கேமான்லாம் அனிமேன்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க, போக்கேமான்லாம் எப்படி அனிமேன்னு ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அது ஏன் உருவாக்கப்படுது, அதோட காரணம் என்ன, அதோட டெப்த் என்ன, அந்த கதையோட டெப்த் என்ன, அந்த கேரக்டர்ஸோட நம்பிக்கை என்ன, இதெல்லாமே வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த அனிமே அப்படிங்கிற கல்ச்சர். இதில் வந்து நருட்டோ அப்படிங்கிற அனிமே வந்து ஒரு முக்கியமான இடத்த பெறுது. எனக்கு நிறைய பேருக்கு வந்து நருட்டோவோட வேறு சில அனிமே வந்து பெட்டராக ஃபீல் ஆகலாம். அனிமேஷன் குவாலிட்டி வைஸோ இல்லை பேக் ஸ்டோரி வைஸோ நிறைய அனிமே வந்து பெட்டராக வந்து ஃபீல் ஆகலாம். ஆனால் எனக்கு நருட்டோ வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு அனிமே. நருட்டோ வந்து இந்த ஷோனன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். அனிமேலேயே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து இருக்குது. ஷோனன் அப்படிங்கிறது யங் டீன் பாய்ஸ், இவங்களை குறி வச்சு இவங்களுடைய மனநிலைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கும்ல, ஸோ அதை வந்து சொல்கிற அனிமே தான் இந்த ஷோனன் கேட்டகரியில் வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. டீன் கேர்ள்ஸை வச்சு எழுதுறது, அப்புறம் அடல்ட் மேல் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி வர அனிமே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம அதெல்லாம் தனித்தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஒரு சில இந்த டீன் கேர்ள்ஸை வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்படுற அனிமே, அதை வந்து கொஞ்ச நாள் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ நருட்டோவுக்கு வருவோம். நருட்டோ வந்து ஒரு ஷோனன், அதாவது டீன் பசங்களுக்காக மெயினாக டார்கெட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு அனிமே. நருட்டோ யார் அப்படின்னா, நருட்டோங்கிறது இவர் தான். இவர் வந்து ஒரு சிறுவனாக இருக்கும்போது அந்த கதை வந்து ஆரம்பிக்கும். ஸோ
நருட்டோ வந்து இவர் தான் ஹீரோ. ஸோ நம்ம பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அல்லது நம்ம ஊரில் உருவாக்கப்படுற வெப் சீரிஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே ஒரு சென்ட்ரல் கேரக்டர் தான், அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனால் இந்த அனிமேல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கேரக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது இருக்காது. அப்படியே பிரான்ச் ஆகி போகும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிரான்சிஷன் இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருப்பான், அவன் எங்கே போய் முடியறான் அப்படிங்கிற டிரான்சிஷன் வந்து இருக்கும். அவன் கேரக்டர் வைஸாக இருக்கும், அவனோட ஸ்கில் வைஸாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தனுடைய டிரான்சிஷனும் வந்து இருக்கும். ஸோ நருட்டோ வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் நருட்டோ அனிமேல. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நருட்டோவில் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50-60 கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து பிடிக்கும். நருட்டோவில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்ம ஊரில் ஒரு படத்தை அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்ணுவோம்? இது வந்து ரஜினி படம், இது வந்து விஜய் படம், இது வந்து அஜித் படம், இது கமல் படம், இப்படி சொல்கிறது தான் வழக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரோட்டகானிஸ்ட் கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டராக இருக்கிறது தான் நம்ம ஊரில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் நருட்டோடைய ஃபேன்ஸ் கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிற விஷயம், நருட்டோவை நிறைய பேர் வந்து தங்களோட ஃபேவரட் கேரக்டராக சொல்லவே மாட்டாங்க. எனக்கு வந்து இத்தாச்சி பிடிக்கும், எனக்கு வந்து சாசுகே பிடிக்கும், எனக்கு வந்து கில்லர் பி ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ப்ரோட்டகானிஸ்ட், ஒரு சீரீஸோட ஒரு ப்ரோட்டகானிஸ்ட், ஆனால் அவனை விட எனக்கு வந்து இதர கேரக்டர்ஸ் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இந்த மாதிரி அனிமே பார்த்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் நருட்டோ பற்றி ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் ஸ்பாய்லர்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த டிஸ்க்ளைமரை நான் பின்னாடி ரெக்கார்ட் பண்ணி முன்னாடி சேர்த்துறேன். அதனால் ஒரு வேளை நீங்கள் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் அனிமேவை பார்க்கணும், அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனிமேவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை எனக்கு ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் எனக்கு பெருசாக பாதிக்காது, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், அதுக்கப்புறமே நான் போய் பார்க்குறேன், இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நீங்கள் ஸ்பாய்லர் சொல்கிறது என்னை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த வீடியோ தொடரலாம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஜேர்னி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஜேர்னியும் வந்து ஒருத்தருக்கும் இண்டிபெண்ட்டாக பர்சனலாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அது கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நருட்டோ வந்துட்டு ஒரு அவுட்காஸ்ட், அவனை வந்து ஒரு ஊர் ஒதுக்கி வைக்கும், அவன் அந்த ஊர்லேருந்து புறக்கணிக்கப்படுற ஒருத்தன். நருட்டோவோட மொத்த ஜேர்னியுமே நான் வந்து எப்படியாவது போராடி இவங்ககிட்ட இருந்து நான் வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணும், இவங்ககிட்ட இருந்து நான் அக்செப்டன்ஸை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இந்த ஊர் என்னை ஏற்றுக்கணுங்கிறதுக்கு ஒருத்தன் போராடுறான், அவுட்காஸ்ட்டை விலக்கி வைக்கப்படுற ஒருத்தன், அவனுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அவன் வந்ததுக்கப்புறம் ஒரு கெட்ட நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி அவனை வந்து ஒதுக்கி வைக்கிற மக்கள், அவங்கள வெறுக்காமல் அவங்களுக்குள்ளே போய் அவன் அக்செப்டன்ஸை தேடுறான், அவங்களுக்குள்ள அக்னாலஜ்மெண்ட்டை தேடுறான், தன்னோட பவரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ இது வந்து நருட்டோவோட ஒரு ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஷிகமாருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர்ஸ். ஷிகமாரு வந்து எதை பற்றியுமே கவலை இல்லாமல், அவனோட ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு லேசியாக, எதை பற்றி இவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது, எது கூடயுமே அட்டாச்மெண்ட்டில் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் சீரியஸாக கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அசுமாவோட டெத், அவனோட சென்சையோட டெத் வந்து அவனுக்கு அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போவான். அப்போ தான் நமக்கு தெரியும் உண்மையிலே ஷிகமாரு எவ்வளோ சீரியஸான ஆள், அவனால் எப்படிப்பட்ட ஒரு பிளாட்டை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இதில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த சமயம் அழுதுகிட்டு வெறித்தனமாக கத்தக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக அந்த மொமெண்ட் இருந்தது. இது வெறும் ஷிகமாரு இல்லை நருட்டோ இப்படி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். நான் பர்சனலாக இதில் எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கும், ஒரு சில மொமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து ராக் லீ, நம்ம இவர் புஷிப்ரோன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், நம்ம ப்ரூஸ்லியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவரோட இதெல்லாம். ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவனை ஒரு புள்ளியாக காட்டுவாங்க, நமக்கு அவன் மேலே ஒரு கோவம் வரும், டே ஏன்டா இவனை காட்டிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த புஷிப்ரோவோட பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப வந்து கலங்கடிச்ச ஒன்று. ஏன் அது கலங்கடிச்சது அப்படின்னா, நருட்டோவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஜுட்ஸுனா பவர். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இப்போ கையிலேருந்து ஒரு காற்று வர்றது, இல்லைனா ஃபயரை வந்து எமிட் பண்ண முடியுது, இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கிற பவர், அதை வந்து ஜுட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நின்ஜுட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நின்ஜுட்ஸும் இல்லாத ஆட்கள் வந்து இருப்பாங்க, பவர்ஸ் எதுவும் இல்லாமல் டம்மியாக இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆட்கள். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் நமக்கு ஆரம்பத்தில் புள்ளியாக காட்டப்படுற ராக் லீ. இவனுக்கு பவரே இல்லை, ஆனால் இவனுக்கு ஸ்ட்ராங் ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கும். பவரே இல்லாத ஒருத்தன் எப்படி ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கும்போது அவனோட மாஸ்டர் ஒருத்தரை காட்டுவாங்க. அந்த 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் அண்டு அவர் இவனை எப்படி வந்து பார்க்குறாரு, இவனை எப்படி வேல்யூ பண்ணுறாருங்கிறது ஒன்று இருக்கும். அவனுக்கு எந்த ஜுட்ஸும் இல்லாமல் இருக்கலாம் அவன்கிட்ட, ஆனால் அவங்ககிட்ட தாய் ஜுட்ஸு இருக்குது அப்படிங்கிறது. தாய் ஜுட்ஸுனா ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து நம்ம நேச்சுரலாக ஒரு பவர் இல்லாமல் இருக்கிற ஒருத்தன் ட்ரைனிங் மூலியமாக வந்து ஷைன் ஆகிறான். ராக்லியோட சென்சை வந்து மைட் கை அப்படின்னு சொல்லிட்டு,
அவரும் பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே இருப்பார். ஆக்சுவலி இவனை வந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஹேர் கட் அதே மாதிரி பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்கிறது இவரோட சென்சை மைட் கை தான். அவர் தான் வந்து இவனை இப்படி குரூம் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து தெரியும் இவனுக்கு வந்து எந்த பவரும் இல்லை, ஆனால் வந்து இவனால் ட்ரைனிங்கால் அச்சீவ் பண்ண முடியும்னு தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உன்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, நம்ம மைட் கை மட்டும் இவனை விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். நீ ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ட்ரெயின் பண்ணி எந்த பவருமே இல்லாத ஒருத்தன் வெறும் தாய்ஜுட்ஸு வச்சுக்கிட்டு ஒரு டஃப்பு கொடுப்பான். இதோட பீக் எங்கே இருக்கும் அப்படின்னா, மாதராவுக்கும் நம்மளோட மைட்டு கைக்கும் ஒரு சண்டை நடக்கும். அப்போ மாதரா வந்து அப்ரூவ் பண்ணுவான், இது வரைக்கும் நான் சண்டை போட்டதுலேயே இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மைட்டு கையை அவன் அப்ரூவ் பண்ணுவான், அக்னாலேஜ் பண்ணுவான். அது வந்து வெறித்தனமான மொமெண்ட்டு. அவன் வந்து ஒரு லாக்காக வந்து பாடியில் இருக்கிற லாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் வந்து அவனோட இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அட்டாக்கை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான், நான் என்னோடய பிளட்டை வந்து வேப்பரைஸ் பண்ணி அதை வச்சு அடிக்கிறேன், அதை இவனால் ஸ்டாப் பண்ண முடியாதுமா. அது வந்து அந்த மொமெண்ட் வந்து எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரில. அது நான் என்ஜாய் பண்ணி பார்த்ததை வந்து நான் மறுபடியும் போய் அடிக்கடி நான் ரீவிசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற ஒன் ஆஃப் த மொமெண்ட்ஸ் வந்து அந்த மொமெண்ட். இதை வந்து ஏன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து பாடி பில்டிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்போ வந்துட்டு நேச்சுரலி கிஃப்டட் பாடி பில்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணால் பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். எனக்கு வந்து அந்த மாதிரி பாடி ரெஸ்பாண்ட் பண்ணாது. நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. எனக்கு அப்போ ஃபிசிக்கலாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து வீசிங் வந்துடும், அப்புறம் எனக்கு வந்து சீஷர்ஸ் வரும். அதனால் வந்து என்னால் ரொம்ப நாள் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து எங்கள் மாஸ்டர் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு நேச்சுரலாக கிஃப்டடாக இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் வந்து அதை உடைக்கிற இடம் இருக்குல்ல, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு, நேற்றை விட நீ இன்றைக்கி பெட்டரான ஒருத்தனாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது வந்துட்டு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு ராக்லியோட ஜேர்னியை பார்க்கும்போது நான் வந்து சில்லறை செதற விட்ட ஒரு மொமெண்ட் வந்து அந்த மொமெண்ட். அதே மாதிரி நான் ரொம்ப ரசித்த ஒரு பீக் மொமெண்ட் என்னது அப்படின்னா, கில்லர் பீன் ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஆக்டோபாப்ஸ்ன்னு சொல்லி நருட்டோ வந்து கூப்பிடுவாங்க. இது வந்து சப்ஸில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இதை நான் சப்ஸில் போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, பொதுவாக இந்த அனிமேவை சப்டைட்டில்ஸில் பார்ப்பாங்க, இல்லைனா டப்டு வெர்ஷனாக பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, எய்தர் நீங்கள் சப்டைட்டிலில் பார்க்கலாம், அல்லது இங்கிலீஷ்லேயே டப் பண்ணி ஒரு வேர்ஷன் இருக்கும் அதில் பார்ப்பாங்க. பட் இதுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும், நீ சப்பில் பார்ப்பியா டப்பில் பார்ப்பியான்னு ஒரு சண்டை ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சப்லேருந்து டப்புக்கு நீங்கள் மாறுறீங்கல்ல, அப்போ மாறும்போது பல விஷயங்கள் வந்து அதோட உண்மைத்தன்மை இழந்துரும் அப்படிம்பாங்க. அந்த இங்கிலீஷில் டப் பண்ணும்போதோ இல்லை வேறு லாங்குவேஜில் டப் பண்ணும்போதோ அது ஒரிஜினலாக எழுதப்பட்ட எசன்ஸ் வந்து போயிடும் அப்படிம்பாங்க. ஒருத்தங்க பேசுகிறதே இருக்கும்ல, எமோஷ்னலாக பேசுகிறது, அது அவங்களோட அந்த ஒரிஜினலான லாங்குவேஜில் கேட்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து யூஸ்வலாக வந்து சப்பில் தான் பார்ப்பேன். இது தேவையில்லாத கருத்து அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை உள்ளே சொருகுவேன். கில்லர் பீ மேலே எனக்கு ஏன் ஒரு மதிப்பு, ஒரு காதல் அப்படின்னா, கில்லர் பீயும் கிட்டத்தட்ட நருட்டோவோட சிமிலரான ஒரு சைல்டுஹுட்டை ஷேர் பண்ணுவாப்புல. அவரும் வந்து ஊருனால் ஒதுக்கப்பட்டிருப்பார், அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். அப்போ வந்து அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா நமக்கு வந்து அது நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவார். அந்த ஆள் மேலே முட்டை தக்காளி எல்லாம் எடுத்து அடித்து அவமானப்படுத்தி வெளியே போடா அப்படின்னு சொல்லி புறக்கணிப்பாங்க. அந்த ஆள் ரேப் பாடிக்கிட்டே வருவார். அவரோட மொத்த கோவத்தையுமே வந்து அவர் ரேப்பாக பாடுவார். இவரை நமக்கு ஆரம்பத்தில் காட்டும்போது ரேப் பாடிக்கிட்டே இருப்பார். நமக்கு வந்து அனாயிங்காக இருக்கும். எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் கூட நான் எங்கே நான் போவேன், இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் நமக்கு பார்க்கும்போது கட்டுப்பாக இருக்கும். ஏன் இந்த ஆள் வந்து சாதாரணமாக பேச மாட்டேங்கிறார். பேக் ஸ்டோரி காட்டும்போது நமக்கு அது மொத்தமே கன்வின்சிங்காக இருக்கும். நீ எவ்வளோ வேணாலும் ரேப் பாடு, நீ ஏன் ரேப் பாடுறேன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிறது வந்து கன்வின்ஸ் ஆகிருக்கும் அந்த இடத்துல. ஸோ கில்லர் பீ வந்து இதே மாதிரி சைல்டுஹுட்டை தாண்டி தான் வந்திருப்பார். ஆனால் அதை அவர் வேறு மாதிரி டீல் பண்ணுவார். எனக்கு அதே மாதிரி நருட்டோவில் ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்னா, தி பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சொல்கிறேன், வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத். அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட். என்ன அப்படின்னா, நருட்டோ பார்க்காதவங்களுக்காக அதை சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வாட்டர் ஃபால், நீர்வீழ்ச்சி இருக்கும். ஸோ அது முன்னாடி நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்கள் மனசில் இருக்கிற ஈவில் சைடு வந்து உங்கள் முன்னாடி தோன்றும். ஸோ இது வந்து நருட்டோ வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணுவான். நருட்டோவோட ஈவில் செல்ஃப் அதே மாதிரி வரும். நருட்டோவுக்கு
அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி ஒன்று வரும். ஸோ இவனுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த ஈவில் செல்ஃபை சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. இந்த சண்டை வந்து என்னால் வந்து இப்படி ஒரு மொமெண்ட் இது வரைக்கும் நான் யோசித்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா நருட்டோவுடைய ஈவில் செல்ஃப் அது என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த ஊர் நம்மளை சின்ன வயசுலேருந்து புறக்கணிச்சுது, இந்த ஊர் நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுது, அவங்களெல்லாம் போய் பழி வாங்கலாம், போய் முடிச்சு கட்டிடலாம், இந்த மாதிரி சொல்கிற ஒரு கேரக்டர். இது வெளியில் இருக்கிற கேரக்டர் கிடையாது. இது நருட்டோவோட அடியாளத்தில் இருக்கிற ஒரு கோவம், ஹேங்கர் இருக்கும்ல, அவனை சின்ன வயசுலேருந்து தட்டி 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 கொட்டி கொட்டி அவனை வந்து ஒதுக்கி வச்சாங்கல்ல, அதோட ஒரு கான்சன்ட்ரேட்டட் வேர்ஷன் தான் அவன் முன்னாடி இருக்குது. இப்போ இதை சண்டை போடணும். நருட்டோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது கூட ஃபைட் பண்ண போவான். இவங்ககிட்ட இருக்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போவான். சர்ப்ரைசிங்காக என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற எல்லா பவரும் அந்த எதிர் செல்ஃப்கிட்டேயும் இருக்கும். இவன் இங்கே 10 க்ளோன்ஸை உருவாக்குறான் அப்படின்னா அது 10 க்ளோனை உருவாக்கும். இவன் இங்கே 10 இதோட வரான், ரசிங்கனோட வரான்னா அப்போ அதுவும் 10 ரசிங்கனோட வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவனுக்கு வந்து இந்த சண்டை வந்து ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அண்ட் அகைன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அப்படி காட்டினாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அனிமேல் அப்படி காட்டினாங்களான்னு. பட் என்னால் அப்படி தான் விஷுவலைஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. இது வந்து ஓவர், இது ஒரு எண்ட்லெஸ் ஒரு ஃபைட். இது வந்து எனக்கு இதை ஞாபகப்படுத்துச்சு. நம்ம மேட்ரிக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும், நியோவுக்கும் ஏஜென்ட் ஸ்மித்துக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபைட்டு. மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன்ஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் அண்ட் ஓவர் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். லைக் அது எவ்வளோ மந்த்ஸ் நடக்குது, எவ்வளோ டேஸ் நடக்குது, எவ்வளோ இயர்ஸ் நடக்குது, இந்த கணக்கே இருக்காமல் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அதை வந்து நருட்டோ வந்து ரியலைஸ் பண்ணுவான். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த சண்டை எப்படி ஜெயிக்கணும்னு. அவன் எதிரில் அந்த ஈவில் செல்ஃப் அடிக்க வரும்போது அதை ஹக் பண்ணிடுவான். அதை ஹக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈவில் செல்ஃப் வந்து அது வந்து மெல்ட் ஆயிரும், அது அப்படியே சரியாயிரும் அது. ஸோ இவன் என்ன புரிஞ்சுக்குவான் அப்படின்னா, நம்ம வந்து இது கூட சண்டை போடுறத விட இந்த ஃபீலிங் கூட நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, இதுவும் என்னோட ஈவில் செல்ஃப் தான், இதை நான் ஓவர் கம் பண்ணுறதை நான் வந்து ஒரு அன்பால் ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ வந்து அதை ஹக் பண்ண உடனே அவன் அந்த வாட்டர்ஃபால் ஆஃப் ட்ரூத்துங்கிற மொமெண்ட்டை வந்து ஜெயிச்சிருவான். அது ரொம்ப ஒரு பீக் மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அனிமே வந்து ஏன் இவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னா, அனிமேல பொதுவாக இப்போ கேரக்டர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது, எல்லாமே கிரே மனிதர்கள் இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக படங்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹீரோ நல்லவன், ஒரு வில்லன் கெட்டவன், இப்படி தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பாங்க. அவன் நல்லது தான் பண்ணுவான், இவன் கெட்டது தான் பண்ணுவான். ஆனால் இந்த அனிமேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேவாக இருக்கும். வில்லங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நம்ம உங்கள் கதை என்ன சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் சொல்கிற கதை ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். நமக்கு ஆரம்பத்துலேருந்து நருட்டோவில் காட்டப்படுற வில்லன்கள் வந்து அக்காட்சுக்கின்னு சொல்லி ஒரு கேங் இருக்கும். நமக்கு ஆரம்பத்தில் அவங்களை பார்க்கும்போது பெரிய ஒரு கொலைகார கும்பல், அழிவுக்கான கும்பல் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னென்னா, இந்த உலகம் பீஸை நோக்கி போனோம், ஆனால் அதை உட்காந்து பேச்சுவார்த்தையெல்லாம் சொன்னால் இந்த மனுஷ பயில கேட்க மாட்டானுங்க, எங்களுக்கு அதை எப்படி வர வைக்கணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா. அவங்க கேட்டிங்கன்னா நம்ம கன்வின்சிங்காக இருக்கும். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளை ஃப்ளாட்டாக ஒரு ஷார்ப்பாக நம்ம யோசிப்போம்ல, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் எனக்கு பிடிக்கும், இவன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது இருக்கும்ல, அந்த லைனை வந்து பிளர்ரி ஆக்கிடுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிமே பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவன் இருக்கும். ஆனால் எனக்கு அனிமே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுன்னா, நம்மளை வெறுக்கிற ஒருத்தனுக்கு கூட அவனுக்கு நியாயமான காரணம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்ச ஒரு விஷயம் வந்து இந்த அனிமே பண்ணுச்சு. ஸோ கொஞ்சம் இன்னும் எம்பத்தட்டிக்கலாக இருக்கிறது, இல்லை அது என்ன சொல்லுவாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவாக அந்த மாதிரி யோசிக்கிறது, வேறு ஒரு இடத்துலேருந்து யோசிக்கிறது, இதற்கான ஒரு வெளியை திறந்து விட்டது வந்து அனிமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நருட்டோவில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிரேவான கேரக்டர்ஸாக இருக்கும், அவங்களுக்கான நியாயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறதுனால தான் இந்த அனிமே ஃபேன்ஸ் வந்து பொம்மை படம் இதை ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 7 வயசாகி அப்படின்னு சொல்லும்போது ட்ரிகர் ஆகிறாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணும். இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு டீன் பாய் பார்க்குறான் அப்படின்னா அவன் யாரையுமே ஒதுக்க மாட்டான், வெறுக்க மாட்டான். நருட்டோவை பார்த்து அழுதுட்டான் அப்படின்னா அவனால் ஒருத்தனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு மனசு வராது. அவன் எவ்வளோ பெரிய கெட்டது பண்ணியிருந்தாலும் அவனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண மனசு வராது. இன்ஃபேக்ட் நம்ம பசங்க டீனேஜாக இல்லாமல் இருக்கிற 30 வயசு 40 வயசு கழுதையை கூட பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு போதிக்கப்படல. நமக்கு வந்து எப்படி ஒருத்தனை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுங்கிறது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எப்படி வந்து இன்க்ளூசிவாக இருக்கிறது, எப்படி எம்பத்தட்டிக்கலாக இருக்கிறதுங்கிறது வந்து பெருசாக யாரும் சொல்லித்தரலையோ அப்படின்னு தோணும். அதனால் எனக்கு இந்த நருட்டோ வந்து எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். நருட்டோ மட்டும் இல்லை, நிறைய அனிமே இருக்குது. இன்றைக்கி நம்ம நருட்டோ பற்றி பேசுகிறதுனால நருட்டோ வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறையா ஆர்க் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி ஸ்டோரி லைன் இருக்குது, ஒரு கேரக்டருக்குமான முக்கியத்துவம் அவங்கவுங்க
ஸ்டோரி லைனில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்கவுங்க லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள்னு சொல்லி நருட்டோ வந்து ரொம்ப டீப்பாக இதை ஒவ்வொன்றத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக நிறைய பேர் சொல்கிறது வந்து 700 எபிசோடு இருக்குது, இது எப்பட்றா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 700 எபிசோடுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதில் அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங்கு அண்டு எண்டு சாங் இதெல்லாம் தூக்கிட்டா ஒரு 15லேருந்து 17 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஒரு எபிசோடு. ஸோ ஈஸியாக ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம்னா வந்து 10 எபிசோடு 15 எபிசோடு ஈஸியாக நம்ம தாண்டி போகலாம். அதே மாதிரி நருட்டோவில் தான் நிறைய ஃபில்லர் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து சொல்லுவாங்க. இந்த 700 எபிசோடில் கிட்டத்தட்ட 200 சம் எபிசோட்ஸ் வந்து ஃபில்லர் இருக்கும். ஸோ அந்த ஃபில்லர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா இன்னுமே வேகமாக இதை முடிக்கலாம். 1.5 மாதம் 2 மாதத்தில் ஈஸியாக வந்து நருட்டோ ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து பொருட்டோவுக்கெல்லாம் போகலை. நருட்டோ வந்து எப்போ அந்த ஊரோட அக்செப்டன்ஸை வாங்கினானோ அப்போவே எனக்கு அந்த கதை வந்து நிறைவு பெற்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு ஃபுல் ஃபீலிங்காக இருந்ததுனால நான் அதை முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இன்னுமே அதை பார்க்குறவங்க வந்து நருட்டோவோட மகன் பொருட்டோ அவன் எப்படி அக்செப்டன்ஸை தேடிக்கிறான்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நருட்டோவில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிடிக்கும், இதில் சொன்னதில் எது உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நிச்சயமாக நான் படிக்கிறேன். ஏன்னா இது புது சேனல், கமெண்ட்டுகள் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் நான் வந்து படித்து அதுக்கு ரெஸ்பாண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த சேனலோட சப்ஸ்கிரைப், பெல், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் அமைக்க வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி டேப்பை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி நான் போல் போடலாம், போஸ்ட்டு போடலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி ஒப்பீனியன்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.